வெல்கம் டு டிஎன்பிசி மினிஸ்ட்ரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எம் அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை. ஸோ இனிமேல் வந்து வீடியோ கண்டினியூஸாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஐஎன்எம்மில் பார்ட் 7 வரைக்கும் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கடுத்த வீடியோ பார்ட் 8 தான் வந்து. ஸோ அதுவும் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் தான். ஸோ அதனால் யூனிட் 8 and 9 கொஸ்டினுமே கொஞ்சம் நிறையா வருது. நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், நலமான தமிழகம் அந்த திட்டம் எதனால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நலமான தமிழகம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நலமான தமிழகம் அப்படிங்கிற திட்டம் எப்பொழுது கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2010 வந்து கொண்டு வந்தாங்க. NRHM அதாவது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இருக்குல்ல, 2005 கொண்டு வரப்பட்ட. ஸோ அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தான் வந்து நலமான தமிழகம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. 2010 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நீரிழிவு மற்றும் ரத்த கொதிப்பு, டயபெட்டிஸ் அண்ட் ஹை ப்ரெஷர், ஸோ அவங்களுக்காக அந்த கொண்டு வரப்பட்டது அந்த நலமான தமிழகம் அப்படிங்கிற திட்டம் 2010 வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இது அப்போது எஜுகேஷன் சம்மந்தமான திட்டம் யார் வந்து இது பண்ணுறாங்க செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம் அப்படிங்கிறது. ஸோ யூனிட் 8 and 9 மினிமம் வந்து 10 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வருது. ஸோ அதனால் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் ஸ்கீம்ஸே வந்து 7 or 8 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வருது. ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகையின் பயனாளிகள் யார்? ஸோ ப்ரீ மெட்ரிக் அப்படிங்கிறது ஸ்கூல் லெவலில் கொடுக்கப்படுற ஒரு ஸ்காலர்ஷிப் தான். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எந்த ஸ்டாண்டர்ட் டு எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து பழைய இதில் வந்து 9th 10th படிச்சிருந்தீங்கன்னா வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க. ஸோ இயர்லி 1000 3000 அந்த மாதிரி வந்து மெரிட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா வந்து தருவாங்க. ஸோ இந்த அதாவது ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகை அப்படிங்கிறது எந்த ஸ்டாண்டர்ட் தராங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஒரு எக்ஸாம் வச்சு ஸோ அதன் மூலமாக ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து தராங்க 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கு. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி எது? ஸோ நம்ம இதில் யூனிட் 8 and 9 பார்க்கும்போதே அதில் ஒரு இது கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுடைய மனிதவள மேம்பாடை மற்ற மாநிலங்களுடன் உலக நாடுகளுடன் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனோட தமிழ்நாட்டோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பற்றியுமே இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் வந்து ரீசெண்டாக நான் பார்த்துருந்தேன். தமிழகத்தில் அதிகமான மனிதவள மேம்பாடு குறியீடு கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு வந்து கேட்டாங்க. அது வந்து கன்னியாகுமரி. அதே மாதிரி ரொம்ப கம்மியான மனிதவள மேம்பாடு குறியீடு மாவட்டம் எதுன்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து அரியலூர். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டோட HDA அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. ஸோ HDA அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸில் நம்ம பார்த்தா ஒரு கண்டென்ட் தான். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1990 மெகபூப் உல்கக் மற்றும் அமர்த்தியா குமார்சன், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சதான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது. ஸோ இதை யார் டிஃபைன் பண்ணுறாங்க நடத்துகிறாங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள். ஸோ அந்த ஐநா சபை தான் வந்து இதை வந்து அந்த கணக்கெடுப்பு எல்லாத்தையுமே வந்து நடத்துகிறாங்க. ஐக்கிய நாடுகள் தான் வந்து நடத்துது. ஸோ இதில் மேக்ஸிமம் 3 ஃபேக்டர் என்னென்ன இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்வி. ஸோ ஒரு ஸ்டேட்டில் இல்லைனா ஒரு கண்ட்ரியில் எஜுகேஷன் எப்படி இருக்குது, எழுத்தறிவு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து ஆயுட்காலம், அதாவது அவங்களுடைய உடல்நலம், அவங்க எவ்வளோ வயசு வரைக்கும் ஆவரேஜாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது. 3வது வந்து தல வருமானம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்வி, ஆயுட்காலம், தல வருமானம் அப்படிங்கிறது. ஸோ அந்த 3 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி தான் வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு இனிமேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றி நம்ம தமிழ்நாட்டோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி நம்ம தனியாகவே வந்து ஒரு வீடியோ போடலாம். ஆல்ரெடி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம் எக்கனாமிக்ஸில். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி அடுத்ததில் போகலாம். ஸோ இதில் என்ன கேட்டாங்கன்னா தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டு அடிப்படையாக கொண்ட மாதிரி. ஸோ எதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்டு கேட்டிருக்காங்க? ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட மாதிரி. அதுதான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீடு வந்து அடிப்படையாக கொண்டது. ஸோ அதுக்கடுத்து சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் கம்யூனிச பொதுவுடைமைவாதிகளின் கூட்டு திட்டத்திற்கு டேஸ் திட்டம் என்று அழைக்கிறாங்க. அதாவது சுயமரியாதை இயக்கம், நம்ம பெரியாரால் தொடங்கப்பட்ட அந்த சுயமரியாதை இயக்கம் அவங்களோட சேர்த்து கம்யூனிஸ்ட்காரங்க. ஸோ இவங்களுடைய கூட்டு திட்டத்தோடைய பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்களுடைய பேர், அந்த கூட்டு திட்டத்தோட பேர் வந்து ஈரோடு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்துப்படங்களை முதலில் வெளியிட்டது? ஸோ ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்துப்படங்களை முதலில் வெளியிட்டது? ஸோ தி இந்தியா அப்படிங்கிற புக்கு தான். ஸோ இது தமிழ் புக்கில் கொடுத்துருவாங்க. பாரதியார் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ ஆங்கிலேயர் காலத்தில் ஃபஸ்ட்டு அரசியல் கருத்துப்படங்கள், அந்த கார்ட்டூன்ஸ் வந்து அரசியல் ரீதியான கார்ட்டூன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எதில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா தி இந்தியா அப்படிங்கிற வந்து புக்கில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ தமிழ்நாட்டில் யார் வந்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். காமராஜர் வந்து அறிமுகப்படுத்தினார். ஆனால் எந்த கட்சின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நீதி கட்சியாக தான் வரும். ஏன்னா நீதி கட்சி தான் வந்து அதுக்கு முன்னாடியே மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை தமிழ்நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா காமராஜர் சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டம் அப்படின்னு வந்து அதை வந்து டெவலப் பண்ணியிருப்பார். ஸோ மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா காமராஜர். ஸோ அதுக்கடுத்து பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? ஸோ பகத்சிங் லாகூர் சதி வழக்கு. ஸோ இப்போ கூட வந்து ஒரு படம் வந்து வந்துச்சு,
சர்தார் உத்தம் சிங் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் ரிலேட்டடான நியூஸ் தான். ஸோ அதில் பகத்சிங் பற்றின ஸ்டோரி எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் என்னென்னா பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் லாகூர் சதி வழக்கு அப்படிங்கிற ஒரு கேஸுக்காக அவங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுப்பாங்க. இந்த லாகூர் சதி வழக்கு எதுக்காக அப்படின்னா சைமன் குழு வந்துச்சுல்ல 1927 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 28, 29 இந்தியாவிற்கு வந்திருக்கும். ஸோ அப்போது அந்த சைமன் குழு புறக்கணிப்பு போராட்டத்தில் லாலா லஜபத் ராய் தடியடியாலே வந்து உயிரிழந்துருவார். லாலா லஜபத் ராய் அப்படிங்கிறது தடியடியாலேயே உயிரிழந்துருவார். ஸோ அதனால் பகத்சிங் வந்து ரொம்ப வந்து இதாகி அந்த தடியடி நடத்தினவர் யார் அப்படின்னா சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அதிகாரி. ஸோ ஜாலியன் வாலாபாக் எப்படி ஜென்ரல் டயர் நடத்தினாரோ ஸோ அதே மாதிரி இந்த அதிகாரி நடத்தினது சாண்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அவரை பழி வாங்குறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை பழி வாங்கி இவர் வந்து பகத்சிங் வந்து கொன்றுவார். ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில பாராளுமன்றத்திலே குண்டு வந்து வீசுவாங்க. பகத்சிங் மற்றும் ராஜகுரு சுகதேவ் அப்படிங்கிறவங்க எல்லாம் சேர்ந்து வந்து குண்டு வந்து வீசுவாங்க. ஸோ இந்த ரீசனுக்காகலாம் பகத்சிங்கை வந்து கைது பண்ணிடுவாங்க. ஸோ அதனுடைய தீர்ப்போட வழக்கா எப்போனா 1931 வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அவருக்கு வந்து மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எதுக்காக அவரை வந்து மரண தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா லாகூர் சதி வழக்கிற்காக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் யூனிட் 8 and 9 வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் ஒரு பக்கம் மட்டும் போட்டு ஸோ அதில் யூனிட் 8 and 9 சம்மந்தமாக என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது, அது தமிழ்நாடு ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய தெரியாத ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது திருப்பி வருது. துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்து மானியத்துடன் கடன் பெறும் வசதி, அதாவது நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஒரு சுய உதவி குழுக்கள் அமைத்து அவங்களுக்கு வந்து ஸ்கீம் மூலமாக கடன் தர திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு வந்துக்கிறாங்க. சுபமதி சுய உதவி குழு அப்படிங்கிறதா வந்து அதுக்கான ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமோட பேர் சுபமதி சுய உதவி குழு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து இந்தியாவில் முதலாக 3ஆம் பாலினத்தவர்களுக்காக ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் இது. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு அவங்களுக்காக 3ஆம் பாலின டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்கிற அந்த 3ஆம் பாலினத்தவர்களுக்காக ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடுல வந்து ஃபஸ்ட்டு நிறையா ஸ்கீம்ஸ் எதுனா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பட்டா வழங்குறதா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்ததா இருக்கட்டும். ஸோ எல்லாமே தமிழ்நாடு தான் வரும். ஸோ அந்த வகையில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்குற திட்டம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அந்த திருமண உதவி திட்டம் தொடர்பாக. ஸோ இதோட 4வது ஸ்கீம் வந்து பார்த்துட்டோம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பாக இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ அந்த திட்டம் எதை பற்றினே அப்படின்னு ஸோ திருமண உதவி திட்டம்னாலே மேரேஜ் கொடுக்குறது. அந்த திட்டம் எப்பொழுது கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1989 துவங்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பட்டம் பட்டையை படித்த ஏழை பெண்களுக்கானது. மணமகள் 18 வயதே அடைந்திருக்க வேண்டும். ஸோ 1989 தொடங்கப்பட்டு 10th டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து அந்த கல்யாண வயசில் வந்து என்ன தருவாங்கன்னா அமௌண்ட் வந்து தருவாங்க. ஸோ அதான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ அதில் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டு. ஸோ அவங்களே நமக்கு ஹிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அதனுடைய திட்டம்னா என்ன, அது எந்த வருஷம் துவங்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 1989 வந்து துவங்கப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதலில் இந்த கட்சியின் ஆட்சியில் காலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டது. ஸோ எந்த கட்சியோட ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீதி கட்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படிங்கிறது. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது 1916 ஆரம்பிக்கப்பட்டதா நீதி கட்சி அப்படிங்கிறது. DM நாயகர், தியாகராஜ செட்டியார் அவங்களாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. ஸோ தமிழில் வந்து திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா, இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிற 4 இது நடத்தினதுனால அதை வந்து ஜஸ்டிஸ் நீதி கட்சி அப்படின்னு வந்து சொன்னாங்க. 1920 1937 அதாவது காங்கிரஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ 1920 சுப்பராயலு அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 1923 பனங்கல் ராஜா வந்து CM இருந்திருப்பார். 1926 சுப்பராயன் இருந்திருப்பார். 1930 முனுசாமி நாயுடு அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 1932 பொப்புலி ராஜா அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பார். ஸோ இவங்களாம் வந்து கண்டினியூஸாக இருந்திருப்பாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் கேட்குறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க அப்படின்னு தான் வந்தாங்க. சுப்பராயலு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு இருந்தார். 1920 சுப்பராயலு அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு இருந்தார். ஸோ அதுக்கடுத்து இதனுடைய நீதி கட்சியோட ரொம்ப இம்பார்ட்டண்டான சாதனைகள் என்ன அப்படின்னா 1921 பார்ப்பனர் அல்லாதவர்களுக்காக இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுத்தாங்க. 1920 பார்ப்பனர்கள் இல்லாதவர்கள் மிச்சம் இருக்கிற எல்லாருமே பார்ப்பனர் தவிர மிச்சம் இருக்கிற எல்லாருக்குமே ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. 24 பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது எக்ஸாம் நம்மளுடைய TNPSC இருக்குல்ல, ஸோ அது வந்து பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது. 25 ஆந்திரா யூனிவர்சிட்டி ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. 29 அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் பார்த்துக்கோங்க. 25 ஆந்திரா பல்கலைக்கழகம், 29 அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது. 26 பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை சட்டம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்து சமய அறநிலை சட்டம் அப்படிங்கிறது 1926 வந்து கொண்டு வரப்பட்டது. அதே 21 பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறது மதிக்கப்பட்டது. இது போக இலவச மதிய உணவு அப்படிங்கிறதும் கொண்டு வந்ததும் இவங்க தான். ஸோ அதனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24 பணியாளர் தேர்வாணையம், 25 29 ஆந்திரா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம், 26 இந்து சமய அறநிலைத்துறை சட்டம்.
ஸோ 1921 பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, பெண்களுக்கு வந்து வாக்குரிமையும் பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு. ஸோ இந்த இதெல்லாம் 24, 25, 29, 26 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இப்போ இதில் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் முதலில் இந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டது. ஸோ யாருடைய ஆட்சி காலத்தினா நீதி கட்சி, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் கீழ்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம். ஸோ சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது, அதாவது சொந்த நாடு அப்படிங்கிறது, அந்த இயக்கத்தின் விளைவாக நம்மளுடைய கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப தாற்பட்ட என்ன அப்படின்னா வட்டார மொழிகளுடைய செல்வாக்கு. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ரிலீஜியன் லாங்குவேஜில் பேசுகிறது வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தப்பட்டது. ரிலீஜியன் லாங்குவேஜை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து பேசப்பட்டது. ஸோ வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல் அப்படிங்கிறத வந்து அதனுடைய மெயினான தாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றில் 1857 ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு அழைக்கிறார்கள். ஸோ ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 1857 பற்றி நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு வீடியோலையுமே பார்த்துட்ருக்கோம். ஸோ 1857 அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிப்பாய் கழகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. நம்ம இதுக்கடுத்து அடுத்த ஒரு ஐஎன்எம்லையோ அதுக்கடுத்து வர கண்டினியூஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.